இங்கு நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவைப்படுகிறது. சிரித்துக்கொண்டே, தருவதால் வலிக்கவில்லை என்று அர்த்தமில்லை. வலிகளை காட்டிக்கொள்ள விருப்பமில்லை என்று கூட அர்த்தமாக இருக்கலாம். தூக்கி விடுகிறார்கள் என்று நம்பி உன் கைகளை கொடுத்து விடாதே. அதில் பல கைகள் உன்னை பழிவாங்குவதற்காக கூட இருக்கலாம். கவனமாக இரு. அனுபவம் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தன் பேச்சை நிறுத்திக் கொள்கிறது என்பதுதான் யதார்த்தம். யாரையும் பழிவாங்க நினைக்காதே. உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை அடைந்தே தீருவார்கள். நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை உன் கண்முன்னே நிகழும். ஆசை என்ற உணர்வை மட்டும் கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் வாழ்க்கை என்பது நாம் நினைக்கும்படி மிக எளிதாகத்தான் இருக்கும். நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பத்தையும் வலியையும் தருவதாக இருந்துவிடக்கூடாது. பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒருவருடைய பலவீனம் அன்புதான் என்றால் அதனுடன் விளையாடாதே. அது உண்மையான அன்பு மட்டுமல்ல, உன்மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும்தான். யாரிடமும் உங்கள் வலியை பகிர்ந்து கொள்ள நினைக்காதீர். நம்மிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவர்களிடம் நம்மை பற்றி சிரித்து மகிழும் உறவுகள் வாழும் உலகம் இது. யார் மீதும் கண்மூடித்தனமான நம்பிக்கையை வைக்காதீர்கள். நம்பிக்கை உடையும் போது உள்ளமும் உடைந்துதான் போகும். உங்களை விட்டு சென்றவர் திரும்பி வரலாம். ஆனால் திருந்தித்தான் வருகிறார்கள் என்று ஒருபோதும் நம்பிவிடாதே. நீ ஒருவருக்கு 1000 விதத்தில் உதவி இருக்கலாம். ஆனால் ஒருமுறை கூட அவர் உன்னிடம் குறை கண்ட பின் அந்த கணத்தில் நீ செய்த உதவிகள் அனைத்தும் மறந்து போவார்கள். அளவோடு பழகு என்றால் புரிவதில்லை. அவமானப்பட்ட பிறகுதான் மனசுக்கு தெரிகிறது பழகியிருக்கக்கூடாது என்று. சுயமதிப்பை இழந்துதான் நன்மதிப்பை பெற வேண்டுமென்றால் அது நன்மதிப்பு அல்ல, அவமதிப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நிராகரிப்பை விடவும் வேதனையைத் தருவது. நாம் நம்புவோரின் அவமதிப்பு மட்டுமே. நல்ல மனிதர்களை நீங்கள் காயப்படுத்தினால் சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் சண்டை போட மாட்டார்கள். ஆனால் சத்தமில்லாமல் உங்களிடமிருந்து விலகி வெகு தூரம் சென்று விடுவார்கள். நாம் எதை அதிகம் நேசிக்கின்றோமோ அதை வைத்துதான் கடவுள் நம்மை அதிகம் சோதிக்கிறார் என்பதே உண்மை. உன் அன்பு புரியாதவர்களுக்கு உன் குறைகள் மட்டுமே தெரியும். உன்னை உண்மையாக நேசிப்பவர்களுக்கு தான் உன் நிறைகள் மட்டும் புரியும். நாம் பிறருக்கு செய்வது மற்றொரு மூலமாக நமக்கே வந்து சேரும். அது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி. சிலரிடம் உரிமை உண்டு என நினைத்தாலும் நமக்கு மதிப்பில்லை என்றால் விலகி நிற்பதே நல்லது. உன்னை பற்றி புறம் பேசும் எந்த வாய்க்கும் நீ பயப்பட தேவையில்லை. உன் முன் நின்று பேச முடியாததற்கு அவர்கள்தான் வெட்கப்பட வேண்டும். உன்னை பற்றி குறை கூறுபவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு விலகிவிடுங்கள். வெட்கி தலை குனிந்து போகட்டும். எப்பொழுது நீ அடுத்தவர் குறைகளை உடைந்து குடைந்து கிளறத் தொடங்கினாயோ அப்பொழுதே நீ குறைந்து விட்டாய். குற்றம் காண்பதும் குறை கூறுவதும் பழக்கமல்ல, அது ஒரு மனநோய். உன்னை குறை கூறுபவர்கள் யாரும் யோக்கியமானவர்கள் அல்ல என்பது உனக்கு புரியும் வரை உன் வாழ்க்கை நரகம்தான். விமர்சனங்களை காதில் வாங்காதீர்கள். அது நல்லதோ அல்லது கெட்டதோ அவை வாழ்வில் நிம்மதியில்லாமல் செய்துவிடும்.